சிவாய நம. கைலையாட்ட அறக்கட்டளையின் வட்டெழுத்து பயிற்சியில் இணைந்துள்ள அனைவருக்கும் அடியனுடைய மனமெய் மொழிகளாலான திருவுடைய வணக்கங்கள். இன்று நாம் சிந்திக்கக்கூடிய வட்டெழுத்து வரிசை மெய்யெழுத்தான இக். இக்கு வரிசையில் அதன் உயிர்மெய் எழுத்துக்களையும் சிந்திக்க இருக்கிறோம். இக், கா, கா, கி, கி, கு, கு, கே, கே, கை, கோ, கோ. நெடில். இந்த காவுடைய பேசிக் ஃபார்மேட் தமிழில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பல் மாதிரி இருக்கும். இதே வளர்ச்சி அடைந்து வட்டெழுத்தாகும் போது இப்படி சாய்வாக இப்படி வரும். இதுதான் காவோட பேசிக் ஃபார்மேட். இப்போ நாம் இக்கு எழுதும்போது ஸ்லாண்டிங்கை இப்படி போட்டு மேலே ஒரு புள்ளி வரும். இதே கா புள்ளி இல்லாத எழுத்து. கா அப்படிங்கிற நெடில் பார்த்தீங்கன்னா போட்டு இந்த இடத்துல ஒரு கோடு வரும். இந்த கோடு நேர் கோடாக இருக்கும், வளையாமல். கி அப்படிங்கிறது காவோட போட்டு இந்த இடத்துல இப்படி சுழிச்சு விடுவாங்க. இந்த சுழி அழுதோடு இருக்கும். கி அப்படிங்கிறது நெடில்ல இப்படி சுழிச்சு இப்படி போகும். இதில் இந்த சுழிச்சும் கிடைக்கும், சுழி இல்லாமலும் கிடைக்கும். கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காவோட பேசிக் ஃபார்மெட்டில் இப்படி இருக்கும். கு நெடில் காவோட பேசிக் ஃபார்மெட்டில் சுழிச்சு கேட்கும். கே திருச்சந்திரன் மாதிரி ஒரு வடிவம் போட்டு புள்ளி வச்சிருப்பாங்க. கே நெடில் பார்த்தீங்கன்னா திருச்சந்திரன் மட்டும் இருக்கும், புள்ளி இருக்காது. கை அப்படிங்கிறது ரெண்டு பிறை அமைப்பு போட்டு காவோட பேசிக் ஃபார்மேட் இருக்கும். சில நேரங்கள் இது மூணாக இருக்கும், சில நேரங்களில் ரெண்டாகவும் இருக்கும். அது எழுதுபவருடைய மனநிலையை பொறுத்தது. கோ அப்படிங்கிறது காவோட பேசிக் ஃபார்மேட்டில் கே போட்டுட்டு இங்கே ஒரு பிறைச்சந்திரன் அமைப்பு. கோ நெடில் நமக்கு தெரியும், இந்த பிறைச்சந்திரன் மட்டும் வரும், புள்ளி வராது. இது மொத்த உயிரெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள். மெய்யெழுத்தான இக்கு, கக்கா, கிக்கி, குக்கு, கெக்கே, கை, கொக்கோ. இதில் மாற்றம் வரக்கூடிய எழுத்துக்கள் இரண்டு எழுத்துக்கள் நமக்கு கிடைக்கிறது. மாற்றம் வரக்கூடிய எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா இந்த கீ தான். சிலது இப்படி நிறுத்துறாங்க, சிலர் இப்படியோட நிறுத்திடுறாங்க. இது கீ, இதுவும் கீ தான். நெடில பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் என்ன பண்றாங்க, இப்படி போடுறவங்க இது இப்படி கொண்டு போறாங்க, ஒரு சிலர் இப்படி சுழிச்சு நிறுத்திடுறாங்க. இது நெடிலை குறிக்கக்கூடிய இது மட்டும்தான் இது மாற்றம் வரக்கூடிய எழுத்துக்கள். இந்த அளவில் இன்றைய கா வரிசையை சிந்திப்போம். நாளை கா வரிசையை சிந்திப்போம். நன்றி. திருவள்ளுவர்.